ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெட் கிரைண்டரோட மோட்டார் ரீவைண்டிங் பண்ணுறது எப்படிங்கிறது தான். அதாவது நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற வெட் கிரைண்டரோடது மோட்டார் தான் இது. இது லக்ஷ்மி கிரைண்டரு, லக்ஷ்மி கம்பெனியோட மோட்டார் தான். மோட்டார் பார்த்திங்கன்னா 180 வாட்ஸு, 2 ஆம்பியர் கரண்ட் எடுக்குது. இது பார்த்திங்கன்னா இதோட ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 1440 சுற்று. கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 8 MFT கெப்பாசிட்டி இருக்குது. இதோட காடிங்களை பார்த்திங்கன்னா 24 காடி, அதாவது 24 ஸ்லாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த காடிங்களை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸ்கொயர் டைப்பில் பார்த்திங்கன்னா 24 காடியும் ஒரே மாதிரி இருக்கும். இதோட இந்த போரோட குறுக்களவு பார்த்திங்கன்னா 70 mm. அதே பார்த்திங்கன்னா மொத்த குறுக்களவு, இதோட மொத்தமான குறுக்களவு பார்த்திங்கன்னா 140 mm கிட்ட இருக்குது. இதோட கோரோட மொத்தம், அதாவது வந்து திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 40 mm இருக்குது. இந்த குறுக்களவு பார்த்திங்கன்னா 40 mm இருக்குது. இதோட டேட்டாவை பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 3 உட்கார்ற காயில் பார்த்திங்கன்னா 70 சுற்றும், 1லேருந்து 5வது இடத்துல உட்கார்ற காயில் பார்த்திங்கன்னா 140 சுத்தமாக, 1லேருந்து 7வது இடத்துல உட்கார்றது பார்த்திங்கன்னா 70 சுத்தமாக இருக்குது. இது ரன்னிங்கு. அடுத்தது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 5வது இடத்துல உட்காருது, அது பார்த்திங்கன்னா 95 சுற்று, 1லேருந்து 7வது காடியில் உட்காருது, இது பார்த்திங்கன்னா 125 சுத்தமாக இருக்குது. இது ஸ்டார்டிங்கு. ஆனால் ரன்னிங்கோட மொத்தம் காப்பரோட திக்னஸ், அந்த கம்பியோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 26, ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 28 போட்டிருக்காங்க. இதோட முழு வீடியோவை கூடிய விரைவில் நம்ம யூடியூப் சேனலில் போட இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.